திருக்குறள், அறத்துப்பால், இல்லறவியல், விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இல்லறத்தை போற்றி பொருள்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாம் விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. The purpose of nurturing wealth and establishing homes is to provide hospitality and the help needed for guests. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றன்று. சாவை தடுக்கும் அமுதமாக இருந்தாலும் விருந்தினர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் தனியாக உட்கொள்வது விரும்பத்தக்கது அல்ல. Even if it were nectar that could prevent death, it is not desirable to consume it alone without sharing it with guests. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை. The life of those who joyfully welcome guests every day is not troubled by sorrow or suffer loss because of it. அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து நல்விருந்தோம்புவானில். முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் செல்வம் எனும் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். The goddess of fortune will happily reside in the house of one who graciously welcomes guests. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமோ? Does one even need to sow their field if they always eat only what remains after feeding their guests? செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத் தவர்க்கு. வந்த விருந்தினரை பேணி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர். One who is hospitable to his guest and awaits his next guest will be welcomed as a guest in paradise. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினரின் சிறப்பின் அளவுதான் நன்மையின் அளவாகும். Hosting guests is like a prayer. The goodness it brings cannot be measured. It matches the greatness of the guest. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை பேணி உறவுகளை வளர்க்காமல் செல்வத்தை மட்டும் பற்றுடன் சேர்த்தால் அதனை இழக்கும்போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். They who neglect hospitality and forsake relationships while prioritizing wealth alone, upon losing the wealth, ruefully realize they are now without any companionship or support. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாதவர்கள் எவ்வளவு செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர் வறுமையில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அந்த மடமை மூடரிடம் மட்டுமே இருக்கும். People who refuse to welcome guests are considered poor, regardless of their wealth. Such folly exists only among fools. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர். The flower anichum withers when merely smelled. Similarly, a guest who is greeted with a slight frown face will wither away. நன்றி. அடுத்த அதிகாரம் இனியவை கூறல்.